ஹாய் உறவுகளே, இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். அனு அப்படி சொல்லிவிட்டு அவளுடைய கேபினுக்கு சென்று அவளுடைய கேபினில் அமர்ந்தாள். அப்பொழுது அங்கே கிளீனிங் வேலை செய்யும் ஒருவர் வந்து, மேடம், நான் கொஞ்சம் இந்த அறையை நான் கிளீன் பண்ணிக்கலாமா என்று கேட்கும்போது, தாராளமா பண்ணிக்கலாம், நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன், நீங்க பண்ணிட்டு சொல்லுங்க என்று வெளியில் ரிசப்ஷனில் இருக்கும் சோபாவில் வந்து அமர்ந்தாள். சரி என்று அவர்கள் கிளீனிங் பண்ணும் வரை அந்த சோபாவில் அமர்ந்து இருந்தவள் அப்பொழுது காரை பார்க்கிங் செய்துவிட்டு உள்ளே வந்த பிரகாஷ் அவளை பார்த்தான். என்ன அனு, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? உன்னுடைய கேபினுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு வந்த என்று கேட்கவும், இல்ல சார், அது வந்து உள்ளே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் நான் வெளியில உட்கார்ந்திருக்கேன் என்று சொல்லவும், இன்னைக்கு நம்ம ஆபீஸ்க்கு சீக்கிரமா வந்துட்டோம் இல்ல என்று பிரகாஷ் சொல்லவும், ஆமாம் சீக்கிரமா வந்துட்டோம் என்று அனு சொன்னாள். அனு, நம்ம பேசிட்டு வந்ததுனால காலையில டிஃபன் சாப்பிடாம மறந்துட்டோம், அதனால நம்ம போய் கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு வரலாமா என்று பிரகாஷ் கேட்கவும், அனு சரி பிரகாஷ் சார் என்று என இவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி நம்ம வாங்க சாப்பிட்டுட்டு வந்துடலாம் என்று சொல்லிவிட்டு இருவரும் கேண்டீனுக்கு சென்றார்கள். அங்கு அவர்கள் பிடித்த உணவை வைத்து சாப்பிட்டு கொண்டு பேசிக் கொண்டிருக்கவும் அப்பொழுது அந்த வழியாக வந்த காயத்ரி அவர்களை பார்த்து, என்ன திமிர பேசிட்டு வந்துட்டு இப்ப பிரகாஷ் கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா என்று அவள் சொல்லிவிட்டு, இரு இன்னைக்கு மேம் வரேன்னு இப்பதான் எனக்கு கொஞ்சம் முன்னாடி கால் பண்ணாங்க, இன்னைக்கு வந்து உன்னை என்ன பண்ண போறாங்கன்னு பாரு என்று அவள் நினைத்து கொண்டு கேண்டீனுக்குள் வந்தாள். குட் மார்னிங் சார் என்று சொன்னவள், குட் மார்னிங் காயத்ரி, வாங்களேன் நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று அவன் சொல்லவும், இல்ல சார், நான் இப்பதான் சாப்பிட்டேன், உங்களை கேபின்ல பார்த்தேன், நீங்க இல்ல, கேட்டப்போ நீங்க கேண்டீன்ல இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் பார்க்கலான்னு வந்தேன் என்று அவள் சொல்லவும், சொல்லுங்க காயத்ரி, என்ன விஷயம் என்று அவள் கேட்கவும், இல்ல சார், கொஞ்சம் ஃபைல் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு, அதான் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட டீட்டெயில் பத்தி பேசலான்னு இருக்கேன் என்று அவள் சொல்லவும், சரி காயத்ரி, நான் டிஃபன் முடிச்சுட்டு கேபினுக்கு போறேன், நீங்க வாங்க, அது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலா பேசிக்கலாம் என்று அவன் சொல்லவும், சரி என்று அந்த இடத்தை விட்டு நகர்வதற்கு முன்பு அணுவை பார்த்து மேல் கீழ் வரை பார்த்து ஒரு முறை முறைத்து விட்டு சென்றாள். என்ன அனு காயத்ரி அப்படி பாக்குற என்று அவன் கேட்கவும், இல்ல பிரகாஷ், இவங்க என்ன பார்த்தா ரொம்ப முறைக்கிறாங்க, ஏனே தெரியல, என்கிட்ட காலையில கூட ஒரு மாதிரியா பேசினாங்க, என்ன விஷயம்னு எனக்கு புரியல, நான் அவங்க கிட்ட நார்மலா தான் எப்பொழுதும் போல சகஜமா தான் பேசுறேன், ஆனா அவங்க வந்து என்கிட்ட அப்படி பேசுற மாதிரி தெரியல என்று அவள் சொல்லவும், அப்படியா? இல்லையே காயத்ரி அந்த மாதிரி பொண்ணு மாதிரி எனக்கு தெரியலையே, இருந்தாலும் நம்ம யாரையுமே நல்லவங்கன்னு நம்ப கூடாதானோ, நம்ம எதுக்கும் ஒரு கண்ணை காயத்ரி மேலேயும் வச்சுக்கலாம், எனக்கு என்னமோ அவங்க மேலேயும் சின்னதா டவுட் இருக்கு என்று பிரகாஷ் சொல்லவும், நீங்க என்ன சொல்றீங்க பிரகாஷ், எனக்கு ஒன்னும் புரியல என்று அனு கேட்டாள். அதான் அனு, நேத்து உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, எங்க சித்தி எனக்கு கால் பண்ணி இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னாங்கன்னு, நீ நியூவா யாரோ ஜாயின் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்கன்னு, இந்த விஷயத்தை ஏன் காயத்ரி கூட என் சித்திக்கிட்ட சொல்லியிருக்க கூடாது, அதனால அவங்களையும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்றது நல்லதுன்னு தோணுது என்று பிரகாஷ் சொல்லவும், எனக்கு கூட அந்த விஷயத்துல சின்னதா டவுட் இருந்தது, ஏன்னா நான் வந்த விஷயம் உங்களுக்கும் அவங்களுக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியாது, அப்படி இருக்கிறப்ப உங்க சித்திக்கு தெரிஞ்சிருக்குன்னா இதுல யாரோ ஒருத்தவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்கிறது எனக்கு இப்ப நல்லாவே புரியுது என்று அனு சொல்லவும், ஆமா அனு, நீ சொல்றது உண்மைதான், ஏன்னா எங்க சித்தி தான் நம்ம காயத்ரிய ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஜாப்ல சேர்த்து விட்டாங்க, அதனால ஒருவேளை அவங்களுக்கு விசுவாசமா கூட இருக்கலாம் இல்லைங்களா, அது மட்டும் இல்ல, காயத்ரி வேலைக்கு சேர்ந்து விட்டதுனால அப்பப்ப சித்தி காயத்ரிக்கு போன் பண்ணி பேசுவாங்க, இந்த ஒரு விஷயத்த வச்சுதான் நான் இவங்க 2 பேர் மேலையும் எனக்கு சின்னதா டவுட் இருக்கு என்று பிரகாஷ் சொல்லவும், சரி பிரகாஷ் சார், நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம தீர விசாரிச்சுட்டு என்னங்கிறத நம்ம அப்புறமா தீர்மானிப்போம், அது வரைக்கும் நீங்க எதையுமே காயத்ரி கிட்ட கேட்டுக்காதீங்க என்று அவள் சொல்லவும், அதுவும் சரிதான், நான் எதுவுமே கேட்டுக்கல என்று பிரகாஷ் சொல்லிவிட்டு இருவரும் அப்படியே சாப்பிட்டு முடித்து அவர்கள் கேபினுக்கு சென்றார்கள்.
அனு, உனக்கு சில ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து விடுறேன், அது எல்லாமே நீயே பார்த்துட்டு எனக்கு கொண்டு வந்து கொடு என்று பிரகாஷ் சொல்லவும், கண்டிப்பா பிரகாஷ், நீங்க எனக்கு ஃபைல் கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்னு நான் உங்களுக்கு சொல்றேன் என்று அனு சொல்லவும், சரி அப்ப நம்ம வேலையை பார்க்கலாமா என்று சொல்லிவிட்டு அவனுடைய கேபினுக்கு சென்றான். சரி என்று அனுவும் அவளுடைய கேபினுக்கு சென்று அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது காயத்ரி எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்லி அறைக்கு வரவும், சொல்லுங்க காயத்ரி, என்ன ஏதோ ஃபைல் செக் பண்ண சொன்னீங்களே, என்ன என்று அவன் கேட்கவும், சார் இந்த ஃபைலை நீங்க கொஞ்சம் செக் பண்ணணும் என்று அவள் சொன்னாள். காயத்ரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இந்த ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் நம்ம அணுகிட்ட கொடுங்க, அவங்க செக் பண்ணுவாங்க என்று பிரகாஷ் சொல்லவும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, இந்த ஃபைல் எல்லாத்தையும் அணு செக் பண்ணுவாங்களா சார்? இது எல்லாமே நம்மளுடைய ஆபீஸோட வரவு செலவுக்கான டீட்டெயில்ஸ், இது எதுக்கு சார் அவங்க பார்க்கணும்? எப்போதுமே நீங்க தானே பாப்பீங்க என்று அவள் சொல்லவும், அப்படி இல்ல, இந்த பொறுப்பை நான் அணுகிட்ட ஒப்படைச்சிருக்கேன், நீங்க கொண்டு போய் கொடுங்க, அவங்க எல்லா டீட்டெயிலுமே கரெக்ட் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்று பிரகாஷ் சொல்லவும் அவள் என்ன செய்வதென்று தெரியாமல் புரியாமல் அத்தனை ஃபைலையும் எடுத்துக்கொண்டு போய் அணுவின் கேபினில் சென்றாள். அங்கு சென்றவள் அணுவை பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ என்றாள். மை கமின் என்று அவள் சொல்லவும் உள்ள வந்த காயத்ரியை வாங்க காயத்ரி மேம் என்று அவள் கூப்பிட்டாள். மேடம், இந்த ஃபைல் எல்லாத்தையும் சார் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்க சொன்னாருங்க, இது எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிட்டு நீங்க அவங்களுக்கு டீட்டெயில் அனுப்பணும்னு சொன்னாங்க என்று அந்த ஃபைலை அனைத்தையுமே அவளுடைய டேபிளில் டக் என்று வைத்தாள். என்னாச்சு காயத்ரி மேம் என்று அவள் கேட்டாள். ஒன்னில்ல மேம், டேபிள் ஃபைல வைக்கும் போது கை நழுவிடுச்சு, அதுதான் என்று அவள் சொல்லிவிட்டு, ஓ அப்படிங்களா, சரி காயத்ரி மேம், நான் இது எல்லாமே செக் பண்ணிக்கிறேன், வேற ஏதாச்சும் நீங்க கேட்கணுமா என்று அவள் கேட்கவும், இல்ல மேம் அவ்வளவுதான், நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவள் சென்று விட்டாள். ஆனால் அவளை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அப்படியே அவள் முறைத்து கொண்டே சென்றவள், எவ்வளவு திமிர் இருக்கு பாரு, நிமிர்ந்து கூட மேடம் நம்ம கிட்ட பேச மாட்டாங்களாம், அவ்வளோ சின்சியரா ஒர்க் பண்றாங்களாமா என்று நினைத்து கொண்டு அவள் அவளுடைய கேபினுக்கு செல்லவும் காயத்ரி கொண்டு வந்த அத்தனை ஃபைலையும் செக் பண்ணிவிட்டு ஃபைலை எடுத்துக்கொண்டு பிரகாஷின் அறைக்கு சென்று, சார் நான் இந்த ஃபைல் எல்லாமே செக் பண்ணிட்டேன், நீங்களும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க என்று அவள் ஒவ்வொன்றாக பேசிக் கொண்டிருக்கவும் இவன் அப்படியே அவள் சொல்வது அனைத்துமே அப்படியே ஆர்வமாக அவன் கேட்டான். இவள் ஒரு கட்டத்தில் அவனை பார்த்து, என்ன பிரகாஷ் சார், என்ன அப்படி பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கீங்க என்று அவள் கேட்டாள். என்ன பிரகாஷ், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று அவள் கேட்கவும், ஒன்னில்லனு, நீ வேற காலையில ரொமான்ஸ் பண்ணலான்னு கேட்டியா, எனக்கு ஒரு மாதிரியா ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு என்று அவன் சொன்னான். என்னது, ரொமான்ஸ் பண்ணணுமா என்று அவள் கேட்கவும், ஆமா அனு, இப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அந்த சேர்ல இருந்து எதிர்ச்சு வந்து என் பக்கத்துல வந்து என் மடியில உட்கார்ந்து என்ன கொஞ்சம் மாதிரி இருக்கு என்று அவன் சொல்லவும் அந்த ஒரு நிமிடம் அவன் அப்படியே ஆழ்ந்த சிந்தனைக்கு சென்று அணு அருகில் வந்து அவனின் கையை பிடித்து அவனுடைய மீசையை முறுக்கிவிட்டு அவனுடைய கன்னத்திலும் அவனுடைய முகம் முழுவதும் முத்தமலையை பொழிவது போல அவன் நினைத்தான். அப்பொழுது அனு, பிரகாஷ், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ பிரகாஷ், என்ன எங்கேயோ கனவு லோகத்துக்கு போன மாதிரி போயிட்டீங்களா என்று அவள் கேட்கவும், ஆமா அனு, நீ என் பக்கத்துல வந்து என் முகம் முழுவதும் முத்தம் கொடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணி பார்த்தேன் என்று பிரகாஷ் சொல்லவும், சி போங்க பிரகாஷ், நீங்க ரொம்ப மோசம், எப்படியெல்லாம் நீங்க நினைச்சு பாக்குறீங்க தெரியுமா என்று அவள் கேட்கவும், இது என்னடா, லவ் பண்ற பொண்ணு முத்தம் கொடுக்கிற மாதிரி நினைச்சு பாக்குறது தப்பா, இது என்ன லாஜிக்கே இல்லையே என்று பிரகாஷ் சொல்லவும், லாஜிக் எல்லாம் இல்லதான், இது ஆபீஸ், அங்க போய் யாராவது நினைச்சு பாப்பாங்களா என்று அனு கேட்டாள். அனு, காதலுக்கு கண் இல்ல, அது மாதிரி காதலுக்கு இடம் பொருள் எதுவுமே இல்ல, எங்க வேணாலும் லவ் பண்ணலாம், எங்க வேணாலும் ரொமான்ஸ் பண்ணலாம் தெரியுமா என்று பிரகாஷ் சொல்லவும், அப்பா சாமி, உங்ககிட்ட பேசி என்னால மீள முடியுமா, சரி எனக்கு இன்னும் 3 ஃபைல் கிடக்கு, அது போய் நான் செக் பண்ணிட்டு நான் வரேன் சரிங்களா என்று அவள் சொல்லவும், சரி அனு, நம்ம ஹாஃப் டே வேற ஹாஸ்டல் பார்க்க கிளம்பணும், அதனால நீ வேலையை சீக்கிரமா பாரு என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய போன் சினிங்கியது. அப்பொழுது அதை அட்டென்ட் செய்து பேசியதும், அலமேலுதான் ஆபீஸ்க்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று அவனிடம் சொல்லவும்,
சரி சித்தி, நீங்க வாங்க என்று சொல்லிவிட்டு அவன் போனை வைத்தான். பூகம்பம் வருது, பூகம்பம் வருது என்று அவன் சொல்லவும், என்னது பூகம்பம் வருதா, என்னாச்சு என்று அனு கேட்கவும், பிரகாஷ் உடனே, அனு, எங்க சித்தி பூகம்பம் வருது என்று தன் கையை அசைத்து கொண்டு சொல்லவும் அனுவுக்கு சிரிப்பு வந்து விட்டது. உங்க சித்தி தானே வராங்க பிரகாஷ், வரட்டும், நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க என்று சொல்லவும், ஐயோ ஃபீல் பண்றத பத்தி ஒண்ணு இல்ல, அது என்னவெல்லாம் இங்க பண்ண போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்று இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கதவை யாரோ தட்டுவது போல ஒரு சத்தம் கேட்டது. எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லவும், எஸ் கமின் என்று அவன் சொன்னான். உடனே காயத்ரி உள்ளே வரவும், சொல்லுங்க காயத்ரி, என்ன விஷயம் என்று அவன் கேட்டான். உடனே காயத்ரி, சார் ஃபைல் செக் பண்ணிட்டீங்களா, அதுதான் கேட்டுட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் என்று காயத்ரி சொல்லவும், மற்ற ஃபைல் எல்லாமே பார்த்துட்டாங்க, ஆனா ஆடிட்டிங் ஃபைல் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ டிஃபிகலா இருக்குது, அதை நான் தீவிரமா செக் பண்ணி தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க, அதனால அதை அவங்க பொறுமையா பார்த்து சொல்லட்டும், மற்றபடி எல்லா ஃபைலுமே உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு, எனக்கு மெயில் பண்ணி இருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா நான் மெயில் பண்ண சொல்றேன் என்று அவன் சொல்லவும், சரி என்று சொல்லிவிட்டு அனு சேரில் உட்கார்ந்ததை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவளும் பிரகாஷையும் அனுவையும் மாறி மாறி பார்த்தாள். ஒரு கட்டத்தில் காயத்ரி, சார் மேம் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரன்னு சொன்னாங்க என்று அவள் சொல்லவும், உடனே பிரகாஷ் காயத்ரியை பார்த்து, அது எப்படி உங்களுக்கு தெரியும், இப்பதான் எனக்கு சித்தி கால் பண்ணாங்க என்று பிரகாஷ் சொல்லவும், அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் சில நிமிடம் அப்படியே தனது கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள். காயத்ரி, உங்களை தான் கேட்டேன், எனக்கு இப்பதான் சித்தி கால் பண்ணி சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், சித்தி கால் பண்ணாங்களா என்று பிரகாஷ் கேட்கவும், அவள் என்ன சொல்வதென்று தெரியாமல், சார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் மேம் கால் பண்ணி இருக்காங்க, உங்களுக்கு ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணாங்க, நான் என்னன்னு கேட்டேன், அப்ப அவங்க நான் ஆபீஸ்க்கு வரேன், அதான் பிரகாஷ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன், ஆனா ரீச் ஆகலன்னு சொன்னாங்க, சரி உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் என்று சொல்லி அவள் ஏதோ சொல்லி அவனை சமாளித்தாள். ஆனால் பிரகாஷுக்கு நல்லாவே தெரிந்துவிட்டது சித்தி அவளிடம் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார் என்று. அப்ப அவன் சந்தேகப்பட்டது உறுதியாக அந்த இடத்தில் நின்றது. சரி காயத்ரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க, நான் கூப்பிடும் போது நீங்க வாங்க என்று அவன் சொல்லவும் அவள் அந்த அறையை விட்டு செல்லவும், அப்பொழுது அனுவை பார்த்து, அனு, நான் காலையில பேசின மாதிரி எனக்கு சின்னதா ஒரு டவுட் இருக்கு, நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம வெளியில பேசிக்கலாம், ஆபீஸ்ல பேச வேணாம், சரி நீ உன்னுடைய வேலையை போய் பாரு என்று பிரகாஷ் சொல்லவும், சரி என்று அவளும் எழுந்து அவளுடைய கேபினுக்கு சென்றாள். கேபினுக்கு சென்றவுடன் அவள் வெளியில் நின்றிருந்த காயத்ரியை பார்த்தாள். அவள் முகம் முழுவதும் வேர்த்து என்னமோ போல் நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த அனுவுக்கு அவள் மீது சிறிது சந்தேகம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், என்ன காயத்ரி மேம் இங்க நின்றுட்டு இருக்கீங்க என்று சொல்லி கேட்கவும், இல்ல சும்மாதான் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று அவளுடைய கேபினுக்கு சென்று விட்டாள். அனு அவளுடைய கேபினில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது உடனே அவளுடைய போனை எடுத்து பிரகாஷுக்கு போன் செய்தாள். என்ன இப்பதான் பேசிட்டு போனா உடனே கால் பண்ற அனு என்று சொல்லி அவளுடைய போனை அட்டென்ட் செய்து, என்னன்னு இப்பதான் பேசிட்டு போன, அதுக்குள்ளாட்டியும் கால் பண்ற என்று அவன் கேட்கவும், இல்ல பிரகாஷ், இப்ப நான் கேபினை விட்டு வெளியில வருவோம்ல, வாசல்ல காயத்ரி நின்னுட்டு இருந்தாங்க, அப்ப அவங்களுடைய முகம் எல்லாம் வேர்த்து அவங்க ஒரு அப்செட் ஆன மாதிரி நின்னுட்டு இருந்தாங்க. நான் என்னன்னு கேட்டேன், அவங்க எதுவும் இல்ல சும்மான்னு சொல்லிட்டாங்க, அப்புறமா அவங்களுடைய கேபினுக்கு போயிட்டாங்க என்று அனு சொல்லவும், அப்பொழுது அவனிடம், நான் சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு, அவங்க தான் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே உங்க சித்திக்கிட்ட சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், எதுக்கும் நம்ம அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் பிரகாஷ் என்று அனு சொல்லவும், நீ சொல்றது சரிதான், ஆனா அதை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், இப்ப எங்க சித்தி வராங்க, அதுக்கான வேலையை நம்ம பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு இருவரும் நம்ம வெளியில பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு
போனை வைக்கவும் அப்பொழுது வாசலில் யாரோ பேசவும் யார் வரா என்று அவள் பார்த்தாள். மேடம் சொல்லிட்டு இருக்காங்க என்று அவள் எட்டி பார்த்தாள். அப்பொழுது ஒரு வாட்டசாட்டமான ஒரு பெண்மணி அங்கு வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அணுவின் மனதில், ஓ இவங்கதான் பிரகாஷோட சித்தியா என்று அவள் மனதுக்குள் நினைத்து அப்படியே சிந்தனைகள் இருக்கும்போது அவளுடைய கேபின் அருகில் வந்ததும் அவள் எழுந்து, வணக்கம் மேடம் என்று அவள் சொன்னாள். உடனே அலமேலு, ஏன் குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா? தமிழ்ல வணக்கம்தான் சொல்லுவீங்களா? இது என்ன பழக்கம்? இது கார்ப்பரேட் கம்பெனி, எல்லோரும் குட் மார்னிங் தான் சொல்லணும், ஓகேவா என்று அவளிடம் மூஞ்சில் அடித்தது போல சொல்லிவிட்டு காயத்ரியை பார்த்தாள். அவளும் சிரித்து கொண்டிருந்தாள். இதை அணுவும் கவனித்தாள். உடனே அணு சுதாரித்து, சாரி மேடம் என்று சொன்னவள் உடனே அவள் குட் மார்னிங் என்றாள். ஓகே ஓகே, குட் மார்னிங் குட் மார்னிங். பிறகு உன் பேர் என்ன என்று அவள் கேட்கவும், என்னுடைய பேர் அனு மேடம் என்று சொன்னாள். நீதான் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி வந்தவளா என்று கேட்கவும், எஸ் மேடம் நான் தான் என்று அனு சொல்லவும், ஓகே ஓகே, வேலையை நல்லா பாரு சரியா என்று சொல்லிவிட்டு பிரகாஷின் அறையை நோக்கி சென்றாள் அலமேலு. பிரகாஷின் அறைக்கு சென்ற பிரகாஷை பார்க்கவும் பிரகாஷ் உடனே, வாங்க சித்தி, இப்பதான் வந்தீங்களா என்று அவன் கேட்டான். ஆமா இப்பதான் வந்தேன். அது என்ன, எல்லோரும் ஆபீஸ்ல தமிழ்ல வணக்கம்னு சொல்றாங்க, இது கார்ப்பரேட் கம்பெனின்னு தெரியாதா? இனிமே எல்லோரும் குட் மார்னிங் தான் சொல்லணும் என்று அவள் சொல்லவும், போச்சுடா, யார் இது இப்படி ஆரம்பிச்சு வச்சது பூகம்பம்? இப்பவே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு தெரியலையே என்று பிரகாஷ் மனதுக்குள் நினைத்து கொண்டான். என்ன பிரகாஷ், என்ன யோசிக்கிற என்று அலமேலு கேட்கவும், நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க என்று அவன் சொல்லவும், சரி என்று அலமேலு சொல்லிவிட்டு பிரகாஷை பார்த்து கொண்டிருந்தாள். ஆபீஸுக்கு வந்து விட்டார். அணுவையும் பார்த்து கேள்வியும் கேட்டு விட்டாள். இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது பொறுத்துதான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.